ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் வேறு லெவலில் வெறுத்தரமாக போச்சுன்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கனி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்துட்டு கெமிக்கி பண்ணுவாங்கன்னு நினச்ச கூட பார்க்கல. ஏன்னா அவங்களே வந்து தலைபாரம் அடிச்சுக்கிட்டாங்க. ரேங்கிங் டாஸ்கில் வந்துட்டு இவங்களை வந்து நான் தான் வந்து 3வது பொசிஷனில் நிற்க வச்சேன், மெச்சூரிட்டியான ஒரு பிளேயர்னு. ஆனால் அதை அவங்களே வந்து கெடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு சம்பவத்தை இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து செஞ்சுட்டாங்க. பிக் பாஸ் வந்து இந்த பிக் பாஸ் வீடு வந்துட்டு ஹாஸ்டலாக இருந்தால் நீங்கள் வந்துட்டு யாரை வந்துட்டு ட்ரபிள் மேக்கராக, ஹீரோவா, வார்டனாக சொல்லுவீங்க அப்படின்போது கனி வந்து வார்டனாக வந்து திவ்யாவை சொன்னாங்க, ஹீரோவை வந்துட்டு எஃப்ஜேவை சொன்னாங்க. ஓ, எஃப்ஜே ஹீரோவா அப்படின்றாங்க. ரைட். ட்ரபிள் மேக்கரை யாரை சொல்லுவேன் அப்படின்னா கெமின்னாங்க. ஏன்னா நான் தான் வந்துட்டு அவங்களுக்கு 3rd பிளேஸே கொடுத்து மெச்சூரிட்டியாக ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. பட் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து இந்த வாரம் முழுக்க வந்துட்டு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்துட்டு ரொம்ப ஓவராக ரியாக்ட் பண்ணது சரியில்லை. அதனால் நான் வந்துட்டு அவங்களா ட்ரபிள் மேக்கிங்ன்ற மாதிரி சொன்னாங்க. எல்லாருக்குமே ஷாக்கு, என்னடா இதுன்னு. அதுக்கப்புறம் பார்த்தா எஃப்ஜே வந்துட்டு எஃப்ஜே பார்த்து தான் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வியானாவும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரபிள் மேக்கிங்கில் கெமியை சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டே வந்து அவங்க தான் ஆரம்பித்து வச்சது. எல்லோரும் விஜய் பருவ தான் சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சோம். பட் கெமியை ஆரம்பித்து வச்சது அவங்க தான். சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து அஃபெண்ட் ஆகி ரொம்ப பெருசாக ட்ரபிள் பண்ணுறாங்கன்ற மாதிரி அவங்க சொன்னால் சுபிக்ஷா என்ன சொல்லுவாங்க உங்களுக்கே தெரியும். அவங்களும் வந்துட்டு இவங்க தான் வந்துட்டு கெமி தான் வந்து ட்ரபிள் மேக்கிங் அதிகமாக பண்ணுறாங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளன்னு சொல்லி அவங்களும் பண்ணாங்க. கனியும் சொன்னது இன்னும் பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அதே மாதிரி கமருதீனும் வந்துட்டு கெமியை தான் வந்து ட்ரபுள் பண்ணுற பர்சனாக வந்து சொல்லியிருந்தாங்க. எப்படியோ முன்னாடி வந்துட்டு எல்லாரும் ஒரு ஆட்டம் வந்த மாதிரி விஜய், பார்வதி, திவாகர் இப்படியே போவாங்க. திவாகர் வெளியே போனதுலேருந்து கொஞ்சம் ஆட்டம் மாறி இப்போ வந்து எல்லாரையுமே பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்திருக்குன்றதில் பார்க்கும்போது கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது. பட் இருந்தாலும் இன்னும் வந்துட்டு கொஞ்சம் விலாசமாக பார்க்கணும். பட் என்ன பண்ணுறது, பார்த்தாங்கன்னா அவங்க தான் வந்து ஓட்டு நிறைய வாங்கி கப்பை வாங்கிடுவாங்களே. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.